பழனிவேல் கடைக்கு வராங்க. கடைக்கு வர பழனி கிட்ட மாணிக்கம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தம்பி இப்போதைக்கு காது சரியாயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சரியாயிடுச்சு நீங்கள் பழனிவேல் சொல்ல, அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கிய மாசம் மாசம் நிற்காம போய் வேலையை பாருங்க. அப்புறம் டெலிவரி கொடுக்க வேண்டியதுக்கான நிறைய லிஸ்ட் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்தும் வச்சாச்சு. அதெல்லாம் கொண்டு போய் கரெக்டான இடத்துல இங்கே கொடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் கஸ்டமர்ஸ் ஃபோன் போட்டு அப்புறம் கண்டபடி திட்டுவாங்க. பாவம் சம்மந்தி, அப்புறம் அவர் கடைக்கு கெட்ட பேர் வந்துட போகுது. நீங்கள் இப்படி லேட் பண்ணுறதுனால கடையில் ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் லேட் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பாதாம் பருப்பு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வாயில் போட்டு கொறிச்சிக்கிட்டே இங்கே பழனிவேலை பழனிவேல் திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மயிலும் வராங்க. ஆமாம் சரவணன் எங்க அப்படின்னு மயிலை பார்த்து கேட்க, அவள் இப்போ தான் வெளியே போனா சித்தப்பா, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, சித்தப்பா இப்போ கால் சரியாயிடுச்சு தானே, சரி நான் போய் இங்கே கல்லாவில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அல்லம்மா எல்லாத்தையும் உங்கள் அப்பாவே சொல்லிட்டாருன்னு சொல்ல, சரிங்க சித்தப்பா நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயில் இப்படி சொன்னதை கேட்டதும் உடனே செந்திலுடைய முகம் வாடி போயிருக்கு. எல்லா டெலிவரியும் முடிச்சுட்டு ரொம்ப சோகமாக ரொம்ப களைப்போட அங்கே கடைக்குள்ளே வராங்க. பழனிவேலும் வந்து அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு அந்த காத்தாடிக்கு கீழே உட்காரவும் செய்கிறாங்க. அப்படி உட்காந்துருக்கதை பார்த்ததுமே, அட என்ன தம்பி வந்ததும் இப்படி உட்காந்துட்டிய, வெயில போயிட்டு வந்தால் களைப்பாக இருக்க தான் செய்யும், அதுக்காக கடையில் வந்துட்டு போகிறவங்களுக்கு மத்தியில் இப்படி உட்காந்துருந்தா எப்படி, ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் வீட்டில் எடுக்கணும், அதை விட்டுட்டு கடையில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல வந்தவங்களுக்கு இங்கே பொருளெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பழனிவேல் அதையுமே தாங்கிக்கிட்டு அங்கே இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருக்கவும் செய்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் இங்கே சரவணன் வராங்க. சரவணனை பார்த்ததும் ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை அடக்கி வாசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க இங்கே பழனிவேலை பார்த்துட்டு, என்ன மாமா இங்கே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைடா டீ குடிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி வாங்கன்னு சொல்லிட்டு டீ குடிக்கவும் செய்கிறாங்க. என்னாச்சு மாமா கால் இந்த அளவுக்கு வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைடா காலையில் கொஞ்சம் சரியாக தான் இருந்துச்சு, அப்புறம் டெலிவரி கொடுக்குறதுன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தேனா அதான் கால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீங்கள் வாங்க மாமான்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மயில் முதல்ல அதில் இருக்க பணத்தை எடு அப்படின்னு சொல்ல, என்ன மாமா எதுக்கு பணத்தை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ மாமாவுடைய காலை பாரு எந்த அளவுக்கு வீங்கி போயிடுச்சுன்னு, இப்படியே விட்டு ஏதாவது பிரச்சனை வரதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், அதில் இருக்க பணத்தை எடு அப்படின்னு சொல்ல, மாமா கிட்ட சொல்லாமல் எப்படி இதில் எந்த பணத்தை எடுக்க முடியும், அதெல்லாம் நான் அவரை கேட்காம இதில் கை வைக்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கோவம் தான் வருது. உங்கள் அப்பா மட்டும் இந்த கடையில் யார்கிட்டையும் கேட்காம தானே கை வச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, என்ன மாமா பேசுகிறீங்க, கடையில் வச்சு எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துகிற விதமா அப்படின்னு மயில் சத்தம் போட, இங்கே பாரு மயில் தேவையில்லாமல் என்னை எதுவும் பேச வைக்காதன்னு சொல்லி இங்கே மயில் கிட்ட வந்துட்டு சரவணன் சத்தம் போட, ஏய் இரு சரவணா இப்போ என்ன பிரச்சனை, இது கால் வீக்கம் தானே அது சரியாயிட போகுது, இதுக்கெல்லாம் இதுக்கு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு தேவையில்லாமல் என்னால் நீங்கள் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அட விடுங்க மாமா இவங்களுக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது, இப்போ எடுக்க போறியா இல்லையா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அதில் இருக்க பணத்தை எடுக்கிறாங்க. அப்போது இங்கே பாண்டியன் வந்துடுறாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இங்கே நம்ம மாமா காலை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வீங்கி போயிடுச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு நிற்கிறேன் மயிலும், இல்லை மாமா சின்ன வீக்கம் தானே இது சரியாயிட போகுது, இதுக்கு எதுக்காக மாமாவை கேட்காம பணம் எடுக்கணும்னு கேட்டேன், அதுக்கு தான் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்ல, என்னப்பா இப்போ போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே நம்ம பழனிவேலு எப்படின்னு உனக்கு தெரியாதுப்பா, இந்த கடைக்கு வந்ததுலேருந்து அவன் இந்த கடைக்காக உழைச்சதான் அதிகம், ஏன் இந்த கடைக்காக நான் உழைச்சதை விட, அப்படி இருக்கப்போ அவனுக்கு ஒன்றுனா அதை நாங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுமே இங்கே பழனிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. முதல்ல நீ இவனை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்லிட்டு கல்லாவில் உட்காராரு. மயிலும் அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. தனியாக போகிற அவங்க அப்பா கிட்டே பாத்தியலாப்பா இந்த கடையில் யாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல, இருமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளையும் பழனிவேலும் இங்கே தானே வரணும், அவங்க இருக்கும்போதே என்ன எதுன்னு நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னப்பா பேச போறியன்னு எங்கள் மயில் ரொம்ப கேட்குறாங்க. அட இருமா மயில் எப்படி இந்த கடைக்குள்ளே இப்போ வரதான் போகிறாங்க, இந்த கடையில் இனிமே சரவணன் மாப்பிள்ளை தான் உட்கார மாதிரி இல்லை நீ தான் இந்த கல்லாவுக்கே பொறுப்பாக இருக்க மாதிரி ஏதாவது பேசி சம்மந்திக்கிட்டேருந்து நான் சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமும் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டரை பார்த்துட்டு வரேன், என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எங்கள் பாண்டியன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் மருந்து மாத்திரைன்னு எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, சரி நீங்கள் வந்து உட்காருங்க மாமான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் மாணிக்க சொல்ல, என்ன ஒன்றும் இல்லை உங்களால் மட்டும் கஷ்டமான வேலையை பார்க்க முடியாது, கால் வீக்கத்தோடு என் மாமா கஷ்டமான வேலையை பார்க்கணுமா அப்படின்னு சரவணன் பயங்கரமாக திட்டேன். டி சரவணா கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் மாப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு. ஆமாம் சம்மந்தி
உங்களுக்கும் உடம்புக்கு முடியலன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். கடையை இனிமே தங்கமயிலே இந்த பொறுப்பாக பார்த்துப்பான். பொறுப்பா என்ன நல்ல பொறுப்பா இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கா பாருங்க நீங்களே அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, ஆமாம் சம்மந்தி, மயில் நல்ல பொறுப்பாக தான் இருக்கு. ஆனால் இங்கே பொறுப்பாக இருக்க விட வீட்டுக்கு பொறுப்பாக இருந்தாலே போதுமே அப்படின்னு சொன்னதும் இங்கே அப்பா இப்படி பேசினதை கேட்டதுமே சரவணனே அதிர்ந்து போய் பார்க்க, மயிலுமா நீ இனிமேல் இன்னைக்கு கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏமாம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உன்னுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே நானும் பார்த்தேன், எல்லாமே கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, இல்லை சம்மந்தி, என் பொண்ணு கணக்கில் புலி, அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பழனி தம்பி தான் எல்லாத்தையும் ஏதாவது மாற்றி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, பழனியை பற்றி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், இந்த கடையோட பொறுப்பு இனிமே பழனிக்கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி, உங்கள் பையனுக்கு கூட என் பையனுக்கு தான் நானும் இப்போ கொடுக்குறேன்னு சொன்னதுமே பழனிக்கு இன்னும் கண்ணெல்லாம் கலங்குது. பழனி, நான் இல்லாத நேரத்தில் இனி கல்லாவில் இருந்து எல்லா பொறுப்பு கணக்கு வழக்குன்னு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். சரவணனுக்கு இன்னும் இந்த கடையை பற்றி சரியாக தெரியலை, போக போக அவன் கற்றுப்பான், உங்ககிட்டேருந்து அவன் கற்றுக்க வேண்டியதும் நிறையா இருக்குது, இனி நீ தான் அவனை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாண்டியனை சொல்ல, நான் கடை சம்மந்தமாக அடிக்கடி வெளியே போக வேண்டியது இருக்கும், அந்த நேரத்தில் நீ கடையை பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிட்டாலே போதும், கல்லாவில் எப்போதுமே நீ இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் சொல்ல, கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க இங்கே பழனிவேல் கிட்ட. அப்போ தான் எங்கள் விஷயத்தையே சொல்கிறாங்க, அப்பா எங்ககிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்த காலையிலேயே சொல்லிட்டார் மாமா, எங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், முக்கியமாக நீ இந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் பழனிவேல், என்ன மச்சான் என்னையே போய் அப்படின்னு சொல்ல, என்னடா இந்த கடைக்கு நீ தாண்டா எல்லாமே, உன்னை தான் நான் என் மூத்த மானாவும் பார்க்குறேன்னு வெறும் வாயால் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கான பொறுப்பையும் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இது அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது பாண்டியன் வேணும்னே வச்சு அந்த இடத்துல மாணிக்கத்தையும் தங்கமேல் முக்கையும் உடைக்கிற விதமாக பேசிட்டு இங்கே பாண்டியனை கூப்பிட்டு கல்லாவில் உட்கார வைக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே மாணிக்கமும் அதே நேரத்தில் எங்கள் தங்கமேலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, என்னமாமா அப்படின்ற மாதிரி இங்கே சரவணனை பார்க்க சரவணன் வெளியே போகிறாங்க. பின்னாடியே மாணிக்கமும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமேலும் வெளியே போக அதுக்கு உடனே இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க, பேராசை பெருநஷ்டம், பாதியில் எங்கள் அப்பா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு, இங்கே வந்து இருந்து வேலை பார்த்தா மட்டும் இந்த கடையை உன் கைக்குள்ளே கொண்டு வந்தணும்னு மட்டும் நினைக்காத, இனி கடையோட முழுக்க எல்லா பொறுப்புமே இங்கே என் மாமாவுடைய தான், இனி என் மாமா சொல்கிறத கேட்டு தான் இந்த கடையில் இருக்க மற்றவங்களும் வேலை பார்த்தாகணும், அவர் இனி எந்த பொறுப்பில் இருக்காருன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இனிமேல் அவர்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டீங்க, தப்பாக ஒரு வார்த்தையை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், அப்புறம் மயில அப்பா சொன்ன மாதிரி நீ இனிமேல் கடைக்கு வர வேண்டாம், கடைக்கு வந்து இனி யாரையும் கஷ்டப்படுத்திட்டு இங்கே இருக்கவும் வேண்டாம், அப்படி ஒருவேளை நீ என்னை மீறி இந்த கடைக்கு வரணும்னு நினச்சனா இனி இந்த கடைக்கு மட்டும் இல்லை அந்த வீட்டுக்குமே வராமல் உன்னை உங்கள் அப்பா கூட உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவேன், எது சரின்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் விருட்டன் பேசிட்டு உள்ளே போக, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே மயிலை நினச்சும் இங்கே மாப்பிள்ளையை நினச்சும் ரொம்ப கவலையோட மாணிக்க நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி அந்த கடையில் கல்லாவில் உட்காந்துருக்க பார்த்தா மாணிக்கத்துக்கு கோவம் வரத்தான் செய்து மாணிக்கவும் பக்கத்தில் போகிறாங்க பழனிக்கிட்ட போக, என்ன நீங்கள் நினச்சது நடந்துருச்சு போல, கடையில் ஓடி ஆடி வேலை செஞ்சால் இந்த பொறுப்புக்கு வந்துடலாம் போலையே, என்ன எங்களுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டப்படவும் தெரியலை காக்க பிடிக்கவும் தெரியலை அப்படின்னு பழனியை பார்த்து ஏளனமாகவே திரும்பவும் மாணிக்கம் பேசுகிறத கேட்டதுமே இங்கே மயில சொல்கிறாங்க, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்ல, என்ன இதுக்கு மேலே எப்படிமா அமைதியாக இருக்க முடியும், இந்த பழனி மாதிரி நாமளும் இனிமேல் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, சம்மந்தி சொல்லிட்டு போன மாதிரி தான் பழனியை பார்த்து காக்கா பிடிக்கிற விஷயம் எப்படின்னு கற்றுக்கிட்டாலே போதும், அடுத்து இந்த கல்லாவில் நாமளும் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நிற்கிறேன் அங்கே சரவணன் ரொம்ப கோபத்தோட, யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என் மாமா பற்றி என்னையா தெரியும்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரன்னு வெளியே பிடிச்சி தரல, என்ன மாமா எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்ல, உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு இப்போவே இந்த கடையை விட்டு வெளியே போ, இல்லைனா அடுத்து நடக்கிற விஷயம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை கொஞ்சம் இருமாப்பிள்ள அமைதியாக இருமாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பழனி பிடிக்கிறாங்க. அட என்ன மாமா இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசுகிற என்ன யாருக்கு வரணும் சொல்லுங்கள், இப்படி வீட்டில் எந்த வேலையும் பார்க்குறதில்ல, கடையில் வந்து வேலை பார்க்குறதில்ல, கடையில் இருக்க பாதி பொருளை இவரே தின்னு அழிச்சிடறாரு, கல்லாவில் இருக்க பணத்தையும் பாதி காணுறதில்ல, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாதி பொருளை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு, அதுக்கான பணத்தையும் கொடுக்கறதில்ல, ஆனால் இவருக்கான சம்பள பணம் மட்டும் அதிகம் கொடுக்கணும், இங்கே ஹாயாக உட்காந்து காற்று வாங்கிக்கிட்டு உங்களை வேலையை வாங்கணும், இந்த வேலைக்கு இவர் எதுக்கு முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சரவணன் திட்டமும் செய்கிறாங்க. வயசுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்ல, வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு நினச்சி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு நம்ம என்ன மரியாதையை கொடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வந்தவங்களும் எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போக, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்ப போறியா இல்லையா மயிலு அப்படின்னு சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே எங்கள் அப்பாவே இதைத்தான் பண்ணியிருப்பார், இந்த இடத்துல இருந்திருந்தாலும் இனி நான் உன்
கூட வாழணும்னு நினச்சினா உங்கள் அப்பா இந்த கடைக்கு வரக்கூடாது, அதை முதல்ல நீ செய் அப்படின்னு சொல்ல தங்கமேலும் மாணிக்கமும் அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போக கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்த அந்த சோனியா வந்துட்டு பார்த்தபடி நிற்கிறாங்க அந்த தூரமாக. இங்கே புருஷனுக்காக இவ்வளோ விஷயம் இந்த கடையில் நடக்கிறத இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்க்குறேன். அவரை கல்லால் உட்கார வச்சது மட்டும் இல்லை, அவருக்காக எதிர்த்து பேசின பொண்டாட்டியாக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும் எதிர்த்து பேசின சரவணனை நினச்சி கண்கலங்கியபடி பெருமைப்பட்டு நிற்கிறாங்க அங்கே சோனியாவும். ஏன் இங்கே பழனியுமே அப்படிதான். தன்னை எந்த விதத்துலையும் மதிக்கலை நினச்சிட்டு இருந்த பழனிக்கு இப்போ மொத்த குடும்பமும் தன்னை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, எந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்றத இங்கே புரிஞ்சுக்கிட்டு பழனியை சந்தோஷப்பட இங்கே தான் எப்படி தான் அப்பா எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்டோன்னு குற்ற உணர்ச்சியில் அந்த இடத்த விட்டு போகிறாங்க மயிலும் மாணிக்கமும்.